அநேக காரியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து ஆராதனையிலே கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் உங்களை பார்ப்பது சந்தோஷம். கர்த்தர் பெரியவர், நம்ம மத்தியில் என்றைக்குமே அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளோடு அநேக காரியங்களை குறித்து தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வசனம் மாத்திரம் ஞாபகத்துக்கு வருகிறது. நாட்கள் பொல்லாத நாட்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் ஞானவான்கள். ஃபேன் வேண்டாம், ஆஃப் பண்ணிரு. பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஸோ நாட்கள் ரொம்ப பொல்லாத நாட்களுங்க நம்ம இருக்கிற நாட்கள். ஸோ நம்ம தேவனுடைய காரியத்தில் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தரே அவசரப்படுத்துவார். ஆமென். இத்தனை வருடங்கள் இந்த பட்டணத்தில் நம்ம இருந்தாலும், நீங்கள் இத்தனை ஆண்டுகள் இந்த பட்டணத்தில் இருந்தாலும் ஒரு தரிசனமோ ஒரு வேகமோ நம்ம இல்லாமல் இருந்தோம். ஆனால் இன்னொரு பட்டணத்துலேருந்து ஒரு டீமை கர்த்தர் எழுப்பி நம்ம பட்டணத்தை சந்திக்கிறார். அப்படின்னா நம்மளை குறித்தும் நம்ம பட்டணத்தை குறித்தும் தேவன் மிக அவசரப்பட்டு கொண்டிருக்கிறார். லோத்து கால தாமதம் செய்யும் பொழுது தேவதூதனே லோத்தினுடைய கரத்தை பிடிச்சி வெளியில் கொண்டு போயிட்டே, ஒருத்தனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த பட்டணத்தை அழிக்காதபடிக்கு சீக்கிரம் தாமதம் இல்லாமல் கிளம்பிப்போ, இந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி தேவனுடைய அவசரத்தை சபை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸோ அதற்காக தான் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது. உங்களுக்கு அது லோட் ஆகாமல் இருந்ததுனால நாங்கள் குரூப்பில் போடுறோம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் குரூப்பில் நாங்கள் போடுறோம். நீங்கள் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் சுகமாய் கொண்டு வந்ததுக்காக 3 முறை வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த அல்லேலூயாங்கிற பாஷை பரலோக பாஷை. ஆமென். இந்த அல்லேலூயா பாஷை ஸ்தோத்திரம் தூதர்களுக்கு மாத்திரம் தேவன் கொடுக்கல, அவருடைய சாயலாக இருக்கிற அவருடைய சபைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை. சத்தத்தை உயர்த்தி இந்த எனர்ஜி ஆராதனை முடிகிற வரைக்கும், செய்தி முடிகிற வரைக்கும் நீங்கள் என்னோடு ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. சொன்னோன்னே பாருங்கள், ஆண்கள் உடனே கை கொடுக்குறாங்க. நல்லா சகோதரமார்கள். நீங்கள் சிரிங்கனோடனே பக்கத்தில் பார்த்து சிரிங்கன்னா ஏங்க முறைக்கிறீங்க? சிரிங்க, கை கொடுத்து சொல்லுங்கள். உங்களை இந்த கால வேளையில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார். இந்த மாதம் முழுவதும் கை கொடு ராஜாம்மா. இந்த மாதம் முழுவதும் எந்திரிச்சு போய் கை கொடு, ஓடு ஓடு. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்மையும் நம்ம சபையையும் ஜீவ சேதம் இல்லாமல் சுகமாய் கர்த்தர் பாதுகாத்தார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இன்றைக்கு மாத்திரம் அல்ல, நாளைக்கும் நல்லவர் தான். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், பிரதர். அல்லேலூயா. ஆமாம், இந்த சகோதரர் ஐயோ ஒரு அம்மா கட்டி பிடிச்சி முத்தமே கொடுத்துருச்சு. கிறிஸ்துவினுடைய அன்புங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த அன்பு உலகத்தில் கிடைக்காது. இந்த அன்பு உறவுகள்கிட்ட கிடைக்காது. இந்த அன்பு கையில் 4 காசு இருந்தால் அம்மா, சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, மச்சான், ஒன்று விட்ட தாப்பா, ஒன்று விட்ட பாட்டிமா. ஆனால் காசு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சபை ஒரு குடும்பமாய் நம்மளை இணைத்திருக்கிறது. இந்த அன்பு சந்தோஷம் அவரோட வருகை வரைக்கும் நமக்கு காணப்படணும். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவங்க வாசிக்கும் பொழுது வேதம் இருக்கிற எல்லாரும் நீங்களும் உங்கள் இருதயத்துக்குள்ளேயே அதை வாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பெந்தேகுஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு கூட ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பேச போகிறார். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு இந்த அனுபவம் வேண்டாமே.
அல்லேலூயா. இந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற சில காரியங்களை குறித்து இங்கே நம்ம வாசித்த வசனத்தில் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒரு அசாதாரணமான ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் அந்த வீட்டுக்குள்ளே கடந்து வந்தது. என்ன வந்ததுன்னா, அங்கே கூடி இருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர் இறங்குவதற்கு முன்பதாக அந்த வீட்டுக்குள்ள இருந்தவர்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாயிற்று. சத்தமா சொல்லுங்க, ஒரு மனம். ஒரு மனம் எங்க இருக்குதோ மூன்றாவது நபராய், 2 பேர் ஒருமனப்படும் பொழுது மூன்றாவது நபராய் என் ஆண்டவர் அங்கு இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். இந்த வீட்டுக்குள்ளே தேவனுடைய காரியத்துக்காக ஒரு கூட்ட பிள்ளைகள் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல வருகிறார். வசனம் 3, அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள்ள வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும், சொல்லுங்க அந்த 4 வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் சத்தமா. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே. இப்ப காலையில ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா வாங்கப்பான்னு பாடணும். ஒரு சிலர் மாத்திரம்தான் அந்நிய பாஷை பேசணும். இப்போ நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, நம்ம எல்லாம் சபைக்குள்ளே இருக்கிறோம், இது தேவனுடைய வீடு. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் இருக்கா? எல்லாருக்கும் ஒரு மனம் இருக்குல்ல? இப்போ ஒரு மனம் இருக்கிற இடத்துல இப்போ திடீர்னு ஒரு அசாதாரணமான ஒரு பலத்த காற்று அடிக்குது. என்ன காற்று? பட்டு பட்டுன்னு ஜன்னலெல்லாம் அடிக்குது, கதவெல்லாம் அடிக்குது, அப்படியே ஃபேன் எல்லாம் ஆடுது. அப்படியே கடந்த நாட்களில் எப்படி நிலநடுக்கம் வந்துச்சு நீங்களாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய கட்டடம் ஒரு நிமிஷத்தில் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் அப்படியே தரமட்டமாயிருச்சு. அப்போ அப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வரும் பொழுது திடீர்னு ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் இப்போ நிரப்ப போகிறார். அல்லேலூயா. நிரப்பும் பொழுது ஒவ்வொருத்தரும் குதிக்கிறாங்க, வெவ்வேறு பாஷையை பேசுகிறாங்க, அவங்க நாவை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரோலை மீறி அவங்க நாவு திறக்கப்பட்டு தான் எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத மறந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ வரும், ஆராதனை இடையில வரும். அல்லேலூயா, ஆமென். அப்படி வரும் பொழுது நினச்சி பாருங்க, ஏதோ ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை ஜனங்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த அனுபவங்கள் தான் இன்னைக்கு சபைக்குள்ள வேண்டும். ஆனால் இந்த அனுபவங்கள் இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ள இல்லை, அநேக விசுவாச பிள்ளைகளோட வாழ்க்கையில இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் ஆராதனை, வாரத்துக்கு ஒரு நாள் அந்நிய பாஷை, மற்ற 6 நாளும் அந்நிய பாஷைக்கு லீவு, மற்ற 6 நாளும் ஜெபத்துக்கு லீவு. ஆமாவா? அப்படி யோசிச்சுக்கிட்டே வரணும், சரியா? மற்ற 6 நாளும் தேவனுக்குண்டான காரியத்துக்கு லீவு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேவனுடைய நாள் அல்ல. அவர் 6 நாளும் என்னோடு இருக்கிறவர், 7ஆம் நாளும் என்னோடு இருப்பார். அல்லேலூயா. ஆனால் இந்த அனுபவம் இன்னைக்கு நம்ம நிறைய பேத்துக்குள்ள இல்லை. காரணம் என்னன்னா, நம்மளுடைய லௌகீக கவலை, பிரச்சனை, போராட்டம், பாடு. வேகமாக தலையாட்டக்கூடாது. ஆராதனை முடிக்கிறப்ப இந்த பிரச்சனை என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, அனுபவம் தான் வாழ்க்கை, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படிம்பாங்க. ஏன்னா அனுபவம், நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்குது. அது ஒரு பக்கம் உலகம் சொல்லட்டும், உலகத்தான் சொல்லுவான், என் வாழ்க்கை நல்ல அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கு, என் வாழ்க்கை நிறைய அனுபவத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அனுபவம் தான் வாழ்க்கைன்னு சொல்லுகிறவர்களுக்கும் அனுபவம் தான், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டேன்னு உலகம் சொன்னாலும் நமக்கு வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? அனுபவத்தை வைத்து தேவன் ஆசீர்வதிப்பாரா? இல்லை. நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம தேவனுக்கு முன்னாடி காணப்படுகிற வாழ்க்கை, தேவனுக்கு முன்னாடி நம்ம நடக்கிற விதம், இது எல்லாம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அனுபவம் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொடுக்காது. உலக பிரகாரமான பிள்ளைகள்கிட்ட போய் ஒரு 80 வயசு தாத்தாட்டியும் ஒரு 80 வயசு பாட்டிகிட்டையும் போய் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னா, அது வாயே இல்லாத பல்லே இல்லாத பாட்டி. அதை சொன்னால் கேட்குற அளவுக்கு நமக்கு பொறுமையும் இருக்காது, சொன்னால் புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு திறமையும் இருக்காது. அல்லேலூயா. தேவன்கிட்ட போங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேளுங்க. அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அனுபவம்னு சொன்ன இல்லையா? செய்தியினுடைய தலைப்பு என்ன? இந்த அனுபவம் வேண்டாமே. நீங்கள் போகிறீங்க, ஒரு ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போகும்பொழுது ஒரு பெரிய கல் உங்கள் காலை இடிச்சிருது. என்னது? பெரிய கல் உங்கள் காலை, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? பிசாசு பிசாசு, யாரு கொண்டு வந்து ரோட்டில் போட்டான்னு தெரியல அப்படின்ட்டு வேகமாக போகிறீங்க. 2வது நாள் அங்கே இருக்கிற கல்லை மறந்துடுறீங்க, மறுபடியும் அதே வழியாக வரீங்க, மறுபடியும் அதே கல்லில் கால் இடிச்சிருது.
3வது நாள் அதே வழியாக வருவீங்களா, உஷாராக வருவீங்களா? அப்போ அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரு வழியாக போகிறீங்க, நாங்கள் வாக்கிங் போவோம், நானும் பாஸ்டரும் காலையில். பாஸ்டர் வாக்கிங் போகிறப்ப நிறைய அந்த ஏரியாவில் நாய் தொல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் நாய் நம்மளை துரத்தும், நாய் கடிக்கும். ஆனால் அனுபவம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நாய் அந்த ஏரியாவில் இருக்குது, அந்த ரோட்டில் இருக்குன்னா நீ ரூட்டை மாற்று. நாயே இருக்கக்கூடாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அல்லேலூயா. சில நேரத்தில் நான் போகிற பாதையில் நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய போராட்டம் இருக்குங்கிறதுக்காக இந்த பிரச்சனையோடு கூட நம்ம போக விரும்பலை. கொஞ்சம் நம்ம அனுபவங்களை தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய நாம மகிமைப்படும். அல்லேலூயா. யாரையும் நம்மளால் திருத்த முடியாது. யாரையாவது நம்மளால் திருத்த முடியுமா? தாயத்தை ஜெபத்தை நடத்தும் பொழுது சொன்னேன், நம்ம வீட்டு பிள்ளைகளையே நம்ம கட்டினதையும் திருத்த முடியல, நம்ம பெற்றதையும் திருத்த முடியல. அல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாவற்றையும் திருத்துகிறவர் கர்த்தர். அவருடைய கரத்தில் நம்ம விழுகும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகளை அவரால் மாற்ற முடியும். சில ஆவிக்குரிய அனுபவங்களை தேவன் வேண்டாம் என்று விரும்புகிறார். அதை ஆமேன் என்று சொல்லி கேட்டு இந்த நாளுடைய செய்திக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். எடுத்து வாசிங்க என்னோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 1-5 வாசிக்க கேட்போம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் அவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனம், முக்கியமான வசனம். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம். முதலாவதாக 4 செடிகளுடைய அனுபவத்தை பார்த்து அந்த அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவன் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை மாத்திரம் கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. முதலாவது ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளினுடைய செய்தியை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். சில காரியத்தை இவங்கள்ட்ட இருந்து இந்த பாடத்தை நல்ல வேளை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு விரும்புவோம். ஆனால் சில கூட்டம் இன்னொரு கூட்டம் இருக்காங்க, நல்ல வேளை இந்த அனுபவத்தை இவங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. 2 கூட்டம் சபையில் சொன்னேன். ஒன்று என்னது, கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தில் ஒரு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது நம்ம கற்றுக்கிட்டோம், அப்பாடா இனிமேட்டு பணம் வந்தால் கவனமாக செலவு பண்ணணும், கற்றுக்கிட்டோமா? ஏன் இப்போ கையில் என்ன இல்லை, டப்பு இல்லை, துட்டு இல்லை, அதனால இனிமேட்டு கர்த்தர் நமக்கு கொடுக்குறப்ப இந்த ஃபினான்ஸை நமக்கு கவனமாக கையாளணும்னு கற்றுக்கொண்டோம். இன்னொன்று கற்றுக்கொள்ளக்கூடாது. நல்ல வேலைப்பா, சகோதரி சொன்னாங்க, எவ்வளோ பணம் வந்தாலும் ரொம்ப ஆடக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். அல்லேலூயா. கற்றுக்கிட்டோமா இல்லையாங்க? எல்லாருக்கும் எங்களுக்கு ஊழியத்தில் நிறைய அனுபவங்கள் கற்றுக்கிட்டோம். நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நீ கற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு அனுபவம் சூரை செடியினுடைய அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சூரை செடியினுடைய அனுபவம் என்னன்னா, எலியா ஒரு பெரிய அக்கினியை உண்டாக்கின ஒரு தீர்க்கதரிசி. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த எலியாவை குறித்து வாசித்தீங்கன்னா, பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டிட்டு வானத்திலேருந்து ஒரே ஜெபம், அக்கினி இறக்குங்கன்னு ஜெபம் பண்ணாரு. அக்கினி வானத்திலேருந்து இறங்கியது. பெரிய சவாலா நின்ன ஒரு தீர்க்கதரிசி இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை வெட்டினது நிமித்தமா யேசபேல் கேள்விப்பட்டு சொல்றா, வசனம் 3, நாளைக்கு இந்நேரம் உன் தலை உன் சரீரத்தில் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைங்க. நம்ம சொல்லுவோம், அவங்க சொன்னாங்க பத்தியா, அந்த ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாகிய எலியாவை நேராக ஓடுறான். ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு செடியை கண்டுபிடிக்கிறான், சூரை செடி. அந்த சூரை செடியில் போய் உட்காந்து முதல்ல உட்கார்றான். முதல்ல என்ன பண்ணா,
ஏன்னா வந்த டயர்ட் இருக்கும்ல, வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து படுத்துக்கிட்டான். படுத்துவன் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணிட்டான்? தூங்கிட்டான். வாயை மூடிட்டு தூங்கியிருந்தா பிரச்சனை இல்லை. போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. நான் ஆண்டவர் கேட்டாரா, டே எலியா நீ நல்லவனா கெட்டவனான்னு கேட்டாரா? சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஏதாவது ஒரு இடம் கொஞ்சம் சாதகமாக இருந்ததுன்னா நம்மள்ட்ட இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளே அறியாமல் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஆமேன்னு சொல்லுங்க. உடனே உட்கார்ந்தவன் படுத்தவன் அப்படியே இந்த சூறை செடியில் படுத்துக்கிட்டு சொல்கிறான், நான்லாம் நல்லவன் அல்ல, நான் ரொம்ப கெட்டவன், என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சாவை விரும்பின எலியா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அன்பு தேவ பிள்ளையே, இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த அனுபவம்? எசபேல் சொன்ன ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய அழைப்பு என்னாச்சு? ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்னாச்சு? ஆண்டவர் எலியாவின் மேலே வைத்த தரிசனம் என்னாச்சு? எதுவும் அவன் மைண்டில் வரல, எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு. ஆண்டவர் உங்களுக்கு எதுக்கு அழைச்சாரு? சாக அழைச்சாரா? இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க, இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு, இந்த கணவனோட இருக்கிறதுக்கு, இந்த பிள்ளையோட இருக்கிறதுக்கு, இந்த கடனோட போராடுறதுக்கு செத்தா பரவாயில்ல. அதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கலையே. அதுக்காகவா உங்களை அங்கிருந்து கொண்டு வந்து ஞானஸ்தானம் எடுக்க வச்சு அபிஷேகித்து பந்தி கொடுத்து தேவனை அறிகிற அறிவு கொடுத்து ஆராதனை நடத்த நல்ல சபையை கொடுத்து கற்றுக் கொடுக்க நல்ல ஊழியர்களை கொடுத்து ஒரு காலகட்டம் வரும் பொழுது ஓட்டம் தடைப்பட்டு போகிற அனுபவங்கள் இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டு. அல்லேலூயா. யார் சொன்ன வார்த்தை? யாரோ சொன்ன வார்த்தை. சொல்லுங்க, யாரோ சொன்ன வார்த்தை. எசபேல் என்ன எலியாவுக்கு சொந்தக்காரியா? நல்லா ரிசீவ் பண்றீங்க, ஆனா சூழ்நிலை வரப்போ ஒரு ஸ்டெப் பேக் அடிக்கிறீங்க. அல்லேலூயா. அவ யாரோ ஒருத்தி. அவளுக்காக எலியாவுக்காக தேவன் வானத்திலிருந்து அக்கினியை கொடுக்க முடியுமானா அந்த எசபேலுடைய வார்த்தையை ஆண்டவர் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாதா? அதையெல்லாம் மறந்து போன எலியா ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து ஓட விரும்பாத எலியா சொல்றான், நான் நல்லவள் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் சாவ விரும்புகிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சபையே, தேவ ஜனமே, யாரோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக உன் அழைப்பு என்னாச்சு? யாரோ ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தைக்காக தேவன் வைத்த இடத்துல நீ இல்லாம போறியே. தேவன் வைத்த ஓட்டம் தடப்பட்டு இன்னைக்கு அந்த ஒரு சூறை செடி உனக்கு இன்பமா இருக்கு. ஒரு நாள் காக்கா வந்துச்சு, எலியாவை போஷிச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, சரி சாப்பிட்டு அவன் எந்திரிச்சிருவான்னு பார்த்தாரு. ஆனா இவன் சாப்பிட்டு என்ன பண்ணிட்டான்? சில நேரத்தில் நமக்கு அப்பப்போ தேவை சந்திக்கப்படுறப்ப சோர்வு ஒன்று வரும் பாருங்க. இப்போ தான் அட் ப்ரெசன்ட் எல்லாம் நடக்குது. என்ன நடக்குது? இப்போதைக்கு சோறு கிடச்சிருச்சு, சாப்பிட்டாரு. சொல்லுங்க, நான் சொல்கிறத நீங்கள் சொல்லணும், நான் ஆக்ஷன் பண்ணுவேன், நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான். ஆண்டவர் பார்த்தா, டே இதுக்காக வேண்டாம் நான் அவனுக்கு சோறு கொடுத்தேன். மறுபடியும் எழுப்புறாரு, மறுபடியும் எந்திரிக்கிறான். பரவாயில்ல, இந்த ஆக்ஷன் நீங்கள் நல்லா செய்கிறீங்க. அல்லேலூயா. இப்படி 2 முறை செஞ்சோடனே ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்காகாது. நல்லா தின்னு தன்னை பெருத்து கொள்ளுவதற்கு தேவ ராஜ்யம் அல்ல. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்கு ஆட்களை சேர்க்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம. 3வது முறை, 2 முறை சொன்னோனையும் 3வது முறை ஆண்டவர் எழுப்பிட்டார் எலியாவை. அவன் எழும்பி, வார்த்தையை கவனிக்கணும். அவன் சத்தமா சொல்லுங்க, அவன் நான் எழும்பணும். நல்லா சத்தமா சொல்லுங்க, நான் எழும்பணும். நான் எந்த இடத்துல படுத்து கிடந்தேனோ, எந்த வார்த்தை நிமித்தமா சோர்ந்து போனேனோ, எந்த வார்த்தை நிமித்தமா மேற்கொண்டு ஓட முடியாதபடிக்கு சில விதமான பிரச்சனைகளை இருதயத்துக்குள்ள வைத்துக்கொண்டு என் ஓட்டம் தடை பண்ணப்பட்டதோ, அந்த தேவனுடைய பிள்ளை சொல்லி நான் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எங்க எழும்பணும்? இருக்கிற இடத்தை விட்டு எழும்பணும். எந்த இடத்துல படுத்து கிடந்தேனோ அந்த இடத்திலிருந்து எழும்பி 3 பேரை எளிய அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ உங்களுடைய என்னுடைய ஓட்டம் முடியலங்க. நம்ம காலம் நம்ம என்ன பண்ணணும்? பிரம்மாண்டமான சபையை பார்க்கணுமா இல்லையா? நம்ம பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? பெரிய திருச்சபை கட்டப்படுறதை பார்க்கணுமா இல்லையா? இதெல்லாம் பார்க்க வேண்டிய நம்ம போதும் கர்த்தாவே, நான் சாகுறேன். ஆண்டவர் அந்த சாகிறதுக்கு ஆமேன்னு சொல்லி நிறைய பேர் சிரிக்கிறீங்க. இன்னைக்கு காலையில் அந்த கார்கில் யுத்தம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை வாமா அப்படின்னு ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா இங்கே ஒரு ஆளுக்கு கூட நாங்கள் செய்தி கொடுக்க முடியாது, எல்லாம் அங்கே போயிருப்போம்.
எத்தனை பேர் இந்த மாதம் அப்படி நம்ம பேசணும்? கை தூக்குறீங்க. ஆண்டவருக்கு மகிமை. அன்பு சகோதரியே, உன் காலம் இன்னும் இந்த பூமியில் முடியல. அன்பு சகோதரனே, உன் காலம் இன்னும் இந்த பூமியில் முடியல. உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம் ஒன்று உண்டு. உங்களை குறித்து தேவனுடைய அழைப்பு ஒன்று உண்டு. உங்களை குறித்து தேவ திட்டம் ஒன்று இருக்குது. இந்த சூழ்நிலை நாளைக்கு மாறுங்க. அப்படி 30 ஆண்டுகள் இந்த சபைக்காக நாங்கள் காத்திருந்தோம். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய எலியாவை போல் நாங்களும் ஏதோ ஒரு சின்ன ஒரு சூரச்செடி கிடைக்குதுன்னு அங்கே போய் படுத்துக்கிட்டு ஆண்டவரே நீங்கள் எங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லலை. அந்த சூழ்நிலையெல்லாம் மறந்து எங்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருந்தோம். இன்னைக்கு இந்த பட்டணத்தில் நமக்குன்னு ஒரு சபையை கொடுத்து, ஹல்லேலூயா, நமக்குன்னு ஊழியங்களை கொடுத்து, எங்கெங்கேயோ போக வேண்டிய ஊழியங்கள், யார் யாருக்கோ போக வேண்டிய ஊழியங்கள் எல்லாம் இந்த பிபிஎஸ் சபைக்குள்ளே நம்ம கேட்காம கர்த்தர் அனுப்பி கொண்டு இருக்கிறார்னா, நம்மளுடைய ஓட்டம் தடை பண்ணுவதற்கு அநேக எசபேல்கள் எழும்பி வருவாங்க. அநேக மனிதர்கள் எழும்பி வருவாங்க. உன்னால ஒன்னும் செய்ய முடியாது, உன்னால ஊழியம் செய்ய முடியாது, உன் குடும்பத்தை ரட்சிக்க முடியாது, உன் குடும்பத்தை பாதுகாக்க முடியாது, உன் பிள்ளைகளை திருத்த முடியாதுன்னு அநேக மனிதருடைய வார்த்தைகள் நம்ம இருதயத்தை குத்தி கிழித்தாலும் கூட நீங்க ஒன்னு சொல்லுங்க, என் ஓட்டம் ஒரு நாள் ஜெயமா முடியும். ஒரு நாள் என்னுடைய ஓட்டத்தில் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மையான அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. நின்றாதீங்க, உட்கார்ந்துராதீங்க, படுத்துறாதீங்க. அந்த எலியாவை கர்த்தர் எழுப்பினார். தேவன் கொடுத்த போஜனத்தின் பலத்தினாலே இரவும் பகலும் ஓடவே முடியாத, நடக்கவே முடியாத எலியா 40 நாட்கள் அவன் டே அண்ட் நைட் நடந்து போகிறான். 2 பேர் 3 பேரை ராஜாக்களாயும் தீர்க்கதரிசிகளாயும் அபிஷேகம் பண்ணி அந்த அனுபவத்தை தேவன் இன்னைக்கு நமக்குள்ளே கொடுக்க விரும்புகிறார். முதலாவது இந்த அனுபவம் வேண்டாம். எந்த அனுபவம்? சோர்வு. எது? அவன் சோர்ந்து போய் தானே படுத்தான். போதும்ப்பா வேண்டான்னு தானே விட்டுட்டு படுத்தான். ஆனால் அதே எலியாவே எப்படியாய் கர்த்தர் எந்த அனுபவத்தை கொடுத்து அனுப்புகிறார்னா, நீ எழும்பு சபையே, நீ எழும்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஸ்தானத்தில் எழும்பு, உன் பட்டணத்துக்காக எழும்பு, உன் பிள்ளைகளுக்காக எழும்பு. ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிற, யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. எப்பயும் சந்தோஷமாக இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்போ சந்தோஷப்படுவோம் தெரியுமா? நம்மெல்லாம் உயர்வு வரும் பொழுது சந்தோஷப்படுவோம், தாழ்வு வரும்போது ஏதாவது ஒரு சூரச்செடி கிடைக்காதானே போய் உட்காந்துக்குவோம். அல்லேலூயா. சம்பள நாள் வாங்கின ஒரு 3 நாள் சந்தோஷமாக இருப்போம். ஒரே பாட்டு தான், ஒரே ஆட்டம் தான், ஒரே குடும்ப ஜெபம் தான். 28 தேதிக்கு மேலே ஏதாவது சூரச்செடி கிடைக்காதா, எவனாவது கடன் கொடுக்க மாட்டானா, எவனாவது வட்டி கொடுக்க மாட்டானா அப்படின்னு போய் அங்கே உட்காருவோம். நான் ஆண்டவருடைய வார்த்தையாக சொல்கிறேன், கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன். அந்த அனுபவங்கள் நமக்கு வேண்டான்னு கர்த்தர் சொல்லுகிறார். குடுக்கிற கையா கர்த்தர் மாற்றுவாரே தவிர ஏந்தி நிற்கிற கையா கர்த்தர் மாற்ற மாட்டார். அப்படி உங்கள் வாழ்க்கை மாறணும்னா, ஹல்லேலூயா, தீர்க்கதரிசன வரப்ப வாங்கிக்கிறீங்க, ஆனால் செயல்படுத்தணும். என்ன பண்ணணும்? நல்லா வாடி பிடிங்க. ஒரு ஸ்டெப்பு. எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த பாடு வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும், என்னை வழி நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு, என்னை காண்கிற ஒருவர் உண்டு, என்னை தேற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு, என்னை போஷிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஒரு எலியாக்கு ஒரு காக்கை அனுப்ப முடியுமானா, ஒரு தாவீதுக்கு தன்னுடைய சேனை அனுப்ப முடியுமானா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சேனையை அனுப்பாமல் இருப்பாரோ? அவருடைய வார்த்தை நிறைவேறாது இருக்குமோ? உன் கோலை துளிர்க்க பண்ணுவார். நெருக்கத்தின் மத்தியிலே உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமே ஆனாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த ஜீவன், சொல்லுங்க, இந்த ஜீவன் மரிச்சா ஆண்டவருக்கு, வாழ்ந்தா அவருக்கு. பின்னாடி சிஸ்டர்ஸ்லாம் வாய் தரங்களையே, மரத்தை குறிச்சு பயமா? ஏங்க 6 லீஸ் ஆகும், 100 லீஸ் ஆகுங்க. இன்னைக்கு நான் மரிச்சா, இன்னைக்கு என் ஆத்மா இந்த பூமியில கடந்தா, இந்த சரீரம் இந்த பூமிக்குள்ள போனா, அடுத்த நிமிடம் பரலோகத்துல என் ஆத்மா சந்தோஷப்படும். எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், நாசம் மோசம் பஞ்சம் பட்டயம், அல்லேலூயா, நிர்வாணம் எது வந்தாலும் சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகித்தவர், என்னை தாயின் வயிற்றிலே எலும்புகள் உருவாக்குக்கு முன்பதாகவே என்னை தெரிந்தெடுத்தாண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க எத்தனையோ பேர் ஜீவன் போயிருக்கணும்,
எத்தனையோ பேர் போன வருஷமே 2024 டாட்டா பை பைன்னு காமிச்சாலு இன்னைக்கு 2025 உயிரோட இருக்கிறோம்னா, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. அல்லேலூயா. இதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். உயர்வானாலும் வேற அப்புறம் என்ன, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போவீங்களா? அப்படியெல்லாம் கையெல்லாம் கட்டியெல்லாம் ஆராதிக்க கூடாது. நல்ல கையை தட்டி நல்ல சிரிச்சு உயர்வானாலும் சோர்ந்து போக மாட்டேன். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்போதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலோ தாழ்வானாலோ, உயர்வானாலோ தாழ்வானாலோ, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். ஓ சந்தோஷமாயிருப்பேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷத்துக்கு காரணம் பணம் அல்ல, சந்தோஷத்துக்கு காரணம் சுகம் அல்ல, சந்தோஷத்துக்கு காரணம் அபிஷேகம். அல்லேலூயா. ஆமா, உட்காருங்க. இப்போ உங்கள் சார்ஜ் அப்படியே 100ல் நிற்கிது. பேட்ரி அப்படியே 50ல் இருந்தது, பாதியில் இருந்தது, வாழ்வா சாவான்னு இருந்தது. ஆலயத்துக்கு போயிட்டு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்த பேட்ரி எல்லாம் ஆண்டவர் சார்ஜ் ஏற்றி இப்போ அப்படியே ஃபுல் எனர்ஜியில் இருக்குது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பாதியில் நம்ம ஓட்டத்தை முடிக்க ஊழியக்காரவங்க நாங்கவே விரும்பாதப்ப அழைத்தாண்டவர், அபிஷேகித்தாண்டவர், முன்குறித்தாண்டவர், தேவ நோக்கங்களும் திட்டங்களும் நிறைவேறாம நீங்களே கைத்தை போட்டு தொங்குனாலும் கயிறு ரெண்டா, நீங்களே சாணி போடுற குடித்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏன்னா உங்கள் காலம் முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ எலியாவுக்கு நமக்கு இந்த சோர்வின் அனுபவம் வேண்டாம். இந்த சோர்வு மனிதனுடைய வார்த்தையினால் வந்த சோர்வு தானே. இந்த சோர்வினுடைய அனுபவம் வேண்டானா வேற என்ன அனுபவம் வேண்டும்? எடுத்து வாசிங்க. அதே அதிகாரம் 8ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் வாசிக்க கேட்க போகிறோம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அண்டர்லைன் பண்ணுங்க. அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால், ஆமென், 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சா தெரியும், மனிதனுடைய வார்த்தையினால வந்த சோர்வி நிமித்தமா எலியா தெரிந்து கொண்ட இடம் சூறைச்செடி. அந்த அனுபவத்தை தேவன் மாற்றி அவனை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் 3 பேர்த்த அபிஷேகம் பண்ணி, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய திட்டங்கள் தீர்மானங்கள் முடிகிற வரைக்கும் எலியாவை தேவன் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் அவனுடைய காரியங்கள் எல்லாம், அவனுடைய அனுபவங்கள் எல்லாம் முடிந்து ஊழியம் முடிந்ததுக்கு அப்புறம் எலியாவை சொல்லிட்டான், ரைட்பா உன் வேலை முடிஞ்சிருச்சு. உன் வேலை இன்னைக்கு நம்ம வேலை, இப்போ நம்ம வேலை என்ன ஆகலை, முடியல. அப்போ முடியறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்கிறார், சபை அவசரப்படக்கூடாது. அன்பு தேவ பிள்ளையே நீ அவசரப்படக்கூடாது. அன்பு கர்த்தருடைய மகனே நீ அவசரப்படக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில்
கட்டாயம் இந்த அனுபவங்களை நீங்கள் கடந்து போவீங்க. சிலர் கண்ணீரின் அனுபவத்துக்குள்ளே போகிறீங்க, சிலர் வியாதியின் பள்ளத்தாக்குக்குள்ளே போகிறீங்க, சிலர் கடன் என்கிற நுகத்துக்குள்ளே போகிறீங்க. இந்த அனுபவத்தை எல்லாம் நீங்கள் தாண்டி வந்து நீங்கள் பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க, எப்பட்றா இவ்வளோ பிரச்சனையை நான் தாண்டினேன், எப்பட்றா இவ்வளோ மனதைரியம் எனக்கு வந்துச்சு, எப்பட்றா இவ்வளோ மலை போல பிரச்சனையை நான் சந்தித்தேன். நான் சொல்கிறேன், நீங்கள் சந்திக்கலை, சந்திக்க வைத்தார். நீங்கள் தாண்டலை, தாண்ட வச்சார். சத்துருக்களை எல்லாம் அடக்குவார். சொல்லுங்கள், நீங்கள் எந்த சத்துருவோடு யுத்தம் பண்ணாதீங்க, அவரே சத்துருக்களை என்ன பண்ணுவார்? அடக்குவார். இருக்கிற இடம் தெரியாமல் இந்த மாதத்தின் கடைசியில் நீங்கள் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லுவீங்க. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். எடுத்து வாசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். யோனா ஆண்டவருக்கு மகிமை, 4ஆம் அதிகாரம், முதல் ஆண்டவருக்கு மகிமை. யோனா எடுத்துக்கொள்ளுவோம். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு 3ஆம் வசனம் வாசிமா. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென். முதலாவது சூரை செடியினுடைய அனுபவம், ரெண்டாவது ஆமணக்கு செடியினுடைய அனுபவம். அல்லேலூயா. இந்த அனுபவம் வேண்டான்னு தேவ சபைக்கு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த ஆமணக்கு செடியில் என்ன அனுபவத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்குற பார்வைக்கு இந்த ரெண்டாவது பாயிண்ட் முடிகிறப்போ உங்களுக்கு அர்த்தத்தை தேவனே வெளிப்படுத்துவார்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ நினிவேக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லு. எங்க போய்? நினிவேங்கிற பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். அதனால அங்க போய் ஒரு இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன தீர்க்க தரிசனம் சொன்னது யோனா தாங்க. ஆண்டவர் உங்களை என்னை பெரிய வேலையெல்லாம் செய்ய சொல்ல மாட்டாரு. இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லுவார். அது பெரிய வேலையா? ஆனா அந்த வேலைக்கு தானே இன்னைக்கு ஆள் இல்லை சபையில. இயேசு நல்லவர், அது ஒரு பெரிய வேலையா? அப்படி சோகமாலாம் பார்க்கக்கூடாது. வாய் திறந்து சொல்லுங்க, அது பெரிய வேலை இல்லை. இயேசு உங்களை கைவிட மாட்டார், அவர் நேசிக்கிறார். இது பெரிய வேலையா? ஆனால் இந்த வேலைக்கு தான் இந்த யோனா போக மாட்டேனாரு. அல்லேலூயா. போய் தீர்க்க தரிசனம் சொல்லுனோனையும் இவர் என்ன பண்ணுறாரு? வேணும்னே தெரிஞ்சே என்ன பண்ணுறாரு? தர்ஷீஸுக்கு கூலி கொடுத்து ஒரு கப்பல் ஏறி போயிட்டார். அல்லேலூயா. இப்போ தான் நமக்கு கிளைமேக்ஸே வருது. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வசனம் 4 கர்த்தர் பெரும் காற்றுக்கு கட்டளை கொடுக்கிறார். எதுக்கு? அவருடைய கையில் எல்லாமே இருக்குங்க. ஜோசியக்காரன் உங்கள் கையை பார்த்தெல்லாம் சொல்ல வேணாம். அவர் தன்னுடைய மின்னலை கைக்குள்ளே வச்சிருக்கிறார். அவர் சொன்னால் ஆகும். அல்லேலூயா. இந்த பையன் என்ன பண்ணிட்டார்? இந்த யோனா என்ன பண்ணிட்டார்? ஏறி போக வேண்டிய டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனார். ஆண்டவர் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தார், ஒன்றும் சொல்லலை. கூலி கொடுத்து கப்பல் ஏறும் பொழுதும் டே ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு ஆண்டவர் இடைப்பட்டாரா? சைலண்ட்டாக இருந்தார். சொல்லுங்க. போய் ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் கப்பல் உள்ள ஆழத்துக்குள்ளே போனோனையும் அடிக்குது ஒரு காற்று, பெருங்காற்று. ரெண்டாவது அடிக்குது கொந்தளிப்பு, பெரும் கொந்தளிப்பு. ஆண்டவர் விட்டுட்டு அடிப்பார். அல்லேலூயா. சொல்லுவார், கேட்கலன்னா உற்றுவார். நீ ஓடு ராஜா ஓடு. உள்ளே போனதுக்கப்புறம் ஆரம்பத்திலேயே கொந்தளிப்பு வந்திருந்தா யோனா உஜாராயி பாதியில் கரையிலேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பார். நடு கடலுக்குள்ளே போனோனையும் காற்றுக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். பெரும் காற்றும் கொந்தளிப்பும் அடிக்குது. அப்படியே படகு என்ன, கப்பல் என்ன ஆகுது? அப்படியே உடையிற தருவாய், மரண பயம். எல்லாரும் அவரவர் தெய்வத்தை கூப்பிடுங்கன்னு மாலுமி சொல்லும் பொழுது இந்த மிஸ்டர் யோனா மட்டும் நல்லா, இங்கே யாரும் தூங்குனா என்ன வரும்? கொந்தளிப்பு வரும். சபைக்குள்ள தூங்குனா என்ன வரும்? ஆமா. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி அவரவர் தெய்வத்தை கூப்பிடும் பொழுது அப்பையும் உணர்வு யோனாக்குள்ள இல்லை. அப்பையும் நல்லா நித்திரை இல்லைங்க, அயர்ந்த நித்திரைன்னு வேதம் சொல்லுது. இந்த அயர்ந்த நித்திரையை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்ததான் ஏவாளை கொண்டு வந்தார். ஆனால் இந்த மனுஷன் எப்படி தூங்கிட்டான்? சங்கடமே படலை. சில நேரத்தில் வீட்டுக்குள்ளே கடல் கொந்தளிக்கும்,
வாழ்க்கை கொந்தளிக்கும், குடும்பம் அப்படியே கடைசி நிமிஷத்தில் அந்த எண்டில் வந்து நிற்கும். வீடு, குடும்பம், பிள்ளைகள், கணவன். ஆனால் யாருக்கு உணர்வு? அயர்ந்த நித்திரை, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவோம். அப்படி இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை என்கிற படகு கொந்தளிக்குது. அதிலும் சில பேர்த்துக்கு உணர்வு இல்லை. அப்படி உணர்வு இருந்திருந்தா 21 நாள் உபவாச கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் அடக்கியிருப்போம். இல்லை, ஏன் அடக்கலை? அனுபவம் பத்தலை. தேவன் சொன்ன இடத்தை விட்டு விலகி போய் தேவன் சொன்ன காரியத்தை செய்யாம, அதுவும் தெரிந்தே செய்யாம. அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அவன் தெரியும், செய்யணும்னு தெரியும், ஆனால் என்ன செய்யல? வாய் தரங்க. தெரிந்தே செய்யாம துணிகரமா கூலி கொடுத்து ஏறி போய் உட்கார்ந்து அழகா டிராவல் பண்றான். பாதையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ரைட். இப்போ யோனாவுக்கு கொஞ்சம் உணர்வு வருது. என்ன வந்துச்சு? இன்றைக்கி இந்த உபவாச கூட்டத்துக்கு வராதவங்கெல்லாம் திங்கக்கிழமையிலேருந்து உணர்வோடு ஓடி வந்துடணும். ஆமே. அப்படி திங்கக்கிழமை உணர்வோடு ஓடி வரலன்னா என்ன நடக்கும்? படகு என்னாகும்? இப்படிலாம் பார்க்கக்கூடாது. படகு கொந்தளிக்கும், படகு காற்றுக்குள்ள அகப்பட்டுரும், படகு என்னாயிரும்? மரண பயத்தில் ஜனங்க கத்த ஆரம்பிப்பாங்க. படகுக்குள்ள நிம்மதி இல்லை, படகுக்குள்ள சந்தோஷம் இல்லை. அவங்க சந்தோஷமா தொடங்கின அந்த வாழ்க்கை படகு போக போக பிரச்சனை, போராட்டம், அடிதடி, வெட்டு, குத்து, கசப்பு, வெறுப்பு. அடிக்கடி செக் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறாரா? அந்த அனுபவத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடி பாருங்க. கல்யாணம் ஆகி 100 வருஷம் ஆனாலும் கசப்பு வராது. அல்லேலூயா. கல்யாணம் ஆகி நம்மளை விட்டு நம்ம பிள்ளைங்கெல்லாம் போனாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். விட்டு வந்த உறவுகள், நம்மளோடு கூட இருக்கிற உறவுகள் நம்மளை விட்டு போனாலும் பாதியில் இருக்கிறேங்கிற பயம் வராது. ஏன்னா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த பூமியில் யாரும் எனக்கு நிலையானவர்கள் அல்லங்கிற அந்த அனுபவத்துக்குள்ள தேவன் சபையை அனுப்புகிறார். அந்த அனுபவத்தோடு நம்ம கடந்து போகும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை கொண்டு செய்கிற காரியங்கள் இந்த ஆண்டில் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த 25ஆம் வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னதுங்க? நான் ஒவ்வொரு வாரம் செய்தி கொடுக்குறப்பையும் இந்த போர்டை காமிச்சு சொல்லுவேன். யார் இப்போ அதை பார்க்காதீங்க, மனப்பாடமாக சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த அனுபவம் எத்தனை பேர்த்துக்கு வேணும்? என் கோல் அடுத்து பூ பூத்து ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ யாருக்காக தேவன் சொன்ன காரியத்தை தெரிந்து செய்யாமல் நீங்கள் உங்கள் ஓட்டத்தில் நிற்கும் பொழுது, உண்மைக்கு சொல்கிறேன், தேவன் ஒரு நாளும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிற, ஆண்டவரே நான் தெரிந்தே சில தவறுகளை செய்தேன். ஆமாம் தானே? ஒத்துக்கலாமா? கோவப்படக்கூடாது. யார் பேசுகிறா? இப்போ இங்கே என்ன மறைச்சிருங்க. இப்போ யார் நிற்கிறா? ஆண்டவர் நிற்கிறாரா? அப்படியே கண்ணை மூடி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வருஷத்தில் இன்னும் நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்துக்கு தடை. நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் ஆண்டவர் தீர்க்கமாக ஒன்று யோனாட்ட ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னார். டே போய் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு ஒடியாந்துரு, அவ்வளோதான். ஆனால் அதற்கு கூட அந்த யோனாவுக்கு மனம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, சில ஆசீர்வாதத்துக்காக உங்கள் கண்கள் ஏங்குது, சில உயர்வுக்காக நீங்கள் விரும்பி வாஞ்சித்து ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் அதற்கு முன்னாடி ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சபைக்கு கேட்க சொல்லுகிறார். நான் சொன்ன எல்லாவற்றிலையும் நீ கீழ்ப்படுகிறியா? நான் சொன்ன எல்லாவற்றிலையும் நீ கவனமாக இருக்கிறியா? நான் சொன்ன காரியத்தை மட்டும் செய்கிறியா? இல்லை சொல்லாத காரியத்தை நீயே செய்ய ஆரம்பிக்கிறியா? உங்கள் இருதயத்தில் கை வச்சு நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இந்த 3 மாதம் 3ஆம் மாதத்தை முடிக்க போகிறோம். இந்த 3 மாதமும் என் ஜீவியம் சரியா இல்லை, என் வாழ்க்கை சரியா இல்லை. சில கசப்பான அனுபவங்களை எனக்குள்ள வைத்து கொண்டு தேவன் சொன்னதை மீறி, அந்த வார்த்தையை கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தேவன் சொன்னதை மீறிய வாழ்க்கையில் சில நேரத்தில் நான் துணிகரமாய் சில காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார், அன்பு சபையே அந்த அனுபவம் உனக்கு வேண்டாம்.
தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை நீ செய்கிற காரியம் உனக்கு வேண்டாம். இது நிமித்தமே பல நஷ்டத்தை இப்ப நம்ம சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாதைக்குள்ள போகிறவங்க மாத்திரம் ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாகுங்க. ஆமா ஆண்டவரே, நீங்க சொன்ன எதையுமே நான் என்ன பண்ணல, செய்யல ஆண்டவரே. ஆனா கிருபையா என்னை மன்னித்து, கிருபையா ஆண்டவரே என்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் அதுல எல்லாவற்றிலையும் கிருபையா நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீங்களா? கர்த்தர் நல்லவர். இறைகிற காற்றையும் கடலையும் அவரால் அடக்க முடியும். அநேக சகோதரிமார்கள் உங்கள் கண்களில் கண்ணீரை பார்க்கிறேன். இது உங்களுக்குன்னு வார்த்தை இருக்கும் பொழுது உங்களோட கண்களில் கண்ணீர் வரும். 10 செய்தியோட இது ஒன்றுன்னு கேட்குறவங்களுடைய இறுதியம் எந்த விதத்திலையும் உடைக்கப்படாது. அல்லேலூயா. ஆனால் அனுபவங்கள், இந்த அனுபவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த அனுபவம் உனக்கு வேண்டாம். என்ன அனுபவம்? யோனா ஆமணக்கு செடியில் போய் உட்கார்ந்து, அடுத்து நம்ம அதை தான் வாசிக்க போகிறோம். அந்த அனுபவத்தை தேவன் எதிர்பார்க்கல. ஏன் தெரியுமா? சில நேரத்தில் கர்த்தர் சொன்ன இடத்துல நம்ம கேட்காதப்ப, வசனம் வாசிங்கம்மா, ஆண்டவருக்கு மகிமையாக. வசனம் 3 வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எடுத்துக்கோங்க என்னோடு கூட. யோனா ஆண்டவருக்கு மகிமை. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதுக்கு முன்பதாக 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய மகிமை. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி சத்தமா விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவர் நல்ல அருமையான யோனாவுக்கு சில வழிகளை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்திருந்தார். ஆனா அந்த வழியில தேவன் கொடுத்த வழியை சூஸ் பண்ணாம இவனா ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போகும் பொழுது சில பிரச்சனையை சந்திச்சான். அந்த பிரச்சனையில உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அதுல உணர்வு வரல. உணர்வு வராதப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? முதல்ல காற்று, பெருங்காற்று கட்டளையிட்டார். உணர்வு வரல. படகு கொந்தளிச்சுது. உணர்வு வந்திருக்கணுமா இல்லையா? உணர்வு வரல. அப்ப 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு மீனுக்கு கட்டளை கொடுக்கிறார். என்னது? யோனாவை விழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மீனை கர்த்தர் அந்த கடல்ல வச்சிருந்தார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். நம்ம பார்க்குற மீனெல்லாம் என்ன மீன்? மத்தி, நெத்திலி, மீறி மீறி போனால் வஞ்சரம், நிறைய மீன் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் யோனாவை விழுங்கும்படி அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மீன் இருந்திருக்கும். அந்த மீன் வருது, கடலுக்குள்ளே யோனாவை தூக்கி போடுறாங்க. ரெடியாக மீன் வாயை பொளந்து நிற்கிது. வாடா, உனக்காக தான் நான் காத்திருந்தேன். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், டே மீனுக்கு பார்த்து டே மீனே, ஒரு மனுஷன் வரப்போறான், அவனை முழுசாலாம் முழுங்கிறாத, அவனை முக்காவாசி முழுங்காத, அவனை அப்படி நறுக்கு நறுக்குன்னு கடிச்சிட்டு விட்டுறாத, முழுசா முழுங்கிரு. என்னது? நம்ம மீன் கட் பண்ணுறப்ப, மீன் க்ளீன் பண்ணுறப்ப, இல்லை மீன் கடையை தாண்டுறப்ப சில பேர்த்துக்கு ஸ்மெல்லு பிடிக்காது, ஆனால் கொடுத்தா நல்லா. இந்த யோனா மீன் வயிற்றுக்குள்ளே போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு எண்ணம் வருது. ஆஹா, ஆண்டவர் சொன்ன இடம் ஒன்று, நம்ம வந்த இடம் ஒன்று. இதனால் கடல் பாசிகள் அவனை சுற்றி, மீனுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குங்க? எல்லாம் அசுத்தம், நாத்தம். பா, மனுஷன் எப்படி தான் தாங்கினானோ. அங்கே உள்ள உட்காந்து, ஆண்டவரே நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் போகாமல் இருந்ததுக்காக என்னை மன்னிச்சிருங்க. அந்த அனுபவம் எனக்கு தேவையா? நமக்கு வேணுமா வேணாமா? மீன் வேண்டாம், நாத்தம். அங்கே போய் உட்காந்து ஜோம் பண்ணுறதை காட்டிலும் இப்பயே ஆண்டவர் சபைக்கு சொல்கிறார், நீ நல்லா இருக்கிறப்ப, சுகமாக இருக்கிறப்ப, நாற்றமாக இருந்த நம்மளை அந்த இடத்துலேருந்து திரும்ப கொண்டு வந்துட்டார். அது நரகள், அது அசுத்தம், அது நாத்தம் அப்படின்னு தான் நாங்கள் கொண்டு வந்தார். கொண்டு வந்த இடத்துக்கு மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? அது வேண்டாங்க. அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. இப்போ உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது அடுத்த அதிகாரத்தில் 2 ஸ்தோத்திரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு மகிமை. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில் கக்கி விட்டது. இப்போ இதில் இருந்து என்ன தெரியுது? ஆண்டவர் கைக்குள்ளே நம்ம வரணும்னா அவர் என்ன வேணாலும் செய்வார்.
கடல் கொந்தளிக்கும், காற்று அடிக்கும், மீனுக்கு கட்டளை கொடுப்பாரு, அதுவே கக்கும், அதுவே விழுங்கும், எல்லா வேலையும் நடக்கும். ஒன்றே ஒன்று, தேவன் சொன்ன வேலையை நம்ம செய்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை விட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் திசை மாறி போயிட்டுருக்கீங்க, ஆண்டவர் கொடுத்த இடத்துல ஜனங்க இல்லை, நமக்கான காரியத்தை செய்கிறோம், நம்மளுடைய வேலையை மட்டும் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உனக்கெடுத்த காரியத்தை காட்டிலும் எனக்குன்னு ஒரு வேலை உனக்கு இருக்குது தெரியுமா? உனக்கான காரியத்தை தாண்டி எனக்குள்ள தேவன் வைத்த ஒரு ஜீவன் நதி, அது எப்போதும் சோர்ந்து போக விடக்கூடாது. தேவன் வைத்த ஆவியானவர், அந்த ஆவிக்குரிய மனிதன் எப்பயும் அனல் குறைந்தவனாக இருக்கக்கூடாது. அதுக்காகவே சில பிரச்சனையை கர்த்தர் அனுமதிப்பார். அந்த பிரச்சனையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம் என்னன்னா, தேவன் வைத்த இடத்துல இருக்கணும், தேவன் சொன்ன காரியத்தை மாத்திரம் செய்யணும். அல்லேலூயா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் வாசிங்க என்னோடு கூட. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 9 வாசிங்கம்மா. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். 10ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ஆமணக்கு செடியினுடைய அனுபவம் நமக்கு வேண்டான்னு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த யோனா இப்படியெல்லாம் அடிபட்டு உதப்பட்டு மீனுக்குள்ளே போய் மீன் வயிற்றுலேருந்து வெளியில் வந்து கரையில் கக்கி இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ போய் உட்காராரு. ஆண்டவர் சொன்ன டெசிஷனுக்கு வந்துட்டார், டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு இப்போ யோனா. அல்லேலூயா. இப்போ வந்து உட்காந்து அந்த பட்டணத்தை பார்த்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். இது முன்னாடியே செஞ்சுருக்கலாமா? சில நேரத்தில் பட்டாதான் புத்தி வருது, வேற என்ன பண்றது? ஆண்டவர் சொல்லும் பொழுது சில நேரத்தில் சில காரியத்தை செவி கொடுக்க மாட்டேங்கிறோம். இப்போ எல்லாம் அடிபட்டு உதப்பட்டு நேராக என்ன பண்ணிட்டாரு, நினிவேக்கு வந்து சொல்லிட்டாரு, 40 நாள் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் தர்ஷீஷுக்கு போயிருக்கணும். ஆமாவா இல்லையா? ஏன்னா என் வேலை என்ன ஆயிடுச்சு. ஆனால் யோனா என்ன செஞ்சாரு, இந்த பட்டணம் கவிழ்க்கப்படுமா படாதா, அடுத்து இந்த பட்டணத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்லி இந்த பட்டணத்துக்கு அந்த சைடு வந்து ஒரு குடிசையை போட்டு உட்காந்து பார்க்குறாரு. என்ன நடக்கும், அந்த வீட்டில் என்ன நடக்குது, இந்த வீட்டில் என்ன நடக்குது, அந்த குடும்பத்தில் எந்த பிள்ளைய அவன் கூட்டிகிட்டு போனா, இந்த வீட்டில் யார் உள்ளே வந்துட்டு போனா. உனக்கு தேவன் கொடுத்த வேலை, நீ தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு எழுப்பி வந்துடணும். ஆனால் அவன் அந்த வேலையை செய்யலை, போய் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்க்கும் பொழுது பயங்கர வெயில் தலையில் படுது. என்ன படுது? பட்ட உனையும் அதே ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணினார். அந்த ஆமணக்கு செடி நிமித்தமா யோனா மிகுந்த சந்தோஷப்பட்டு என்ன பண்ணா, தான் துக்கத்தை எல்லாம் மறந்து அந்த ஆமணக்கு செடியில் சந்தோஷமாக இருக்கிறப்ப ஆண்டவர் ரொம்ப அருமையானவருங்க. அதே ஆண்டவர் ஒரு பூச்சிக்கு கட்டளை கொடுக்குறார். ஆமணக்கு முளைக்க செஞ்சது அவர் தான். சைலண்ட்டாக என்ன பண்ணிட்டார், ஒரு பூச்சியை. சில நேரத்தில் ஆண்டவர் என்கவுண்டராக சைலண்ட்டாக தான் பண்ணுவார். அல்லேலூயா. சொன்னதை செய்யலைன்னா என்ன பண்ணிடுவார், ஒரு பூச்சி அது அழகாக வந்து படபடன்னு ஆமணக்கு செடியை அரிச்சோனையும் யோனாவுக்கு மறுபடியும் எரிச்சல். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வளர்க்காததும் நீ பிரயாசப்படாததும் இருக்கிற ஒரு செடிக்கே நீ இவ்வளவு வைராக்கியமாக இருப்பினா, என் ஜனங்கள், இன்னும் இந்த பட்டணத்தில் சந்திக்கப்படாத எத்தனையோ ஜனங்கள், உங்கள் கிராமத்தில் சந்திக்கப்படாத எத்தனையோ ஜனங்க, இருட்டில் இருக்கிற ஜனங்க, உண்மையுள்ள தெய்வம் எதுன்னு தெரியாத ஜனங்க, பாவத்தில் முழுகி இருக்கிற ஜனங்களுக்கு தானே உன்னை கர்த்தர் அனுப்புனாரு. ஆமாவா இல்லையா? தன்னுடைய நோக்கத்தை மறந்து, தன்னுடைய அழைப்பை மறந்து, தேவன் கொடுத்த உன்னதமான காரியத்தை மறந்து அடுத்து என்ன நடக்கும்னு பார்ப்பதற்கு தேவன் இந்த சபையை வைக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன வேலையை கொடுத்தாரோ உங்களுக்கு, நீங்கள் கேர்சல் ஊழியம் நடத்துகிறீங்க, அநேக வெளியில் நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்க, தேவன் கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு சைலண்ட்டாக கம்முன்னு எந்திரிச்சு வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. சொல்லுங்கள், நம்ம வேலை கிரியை செய்கிறது கர்த்தர். அல்லேலூயா. நம்ம ஓடுகிறதுனால நடப்பதுனால இல்லை, விரும்புறதுனால அல்ல. என்ன வேலை முடிஞ்சுதோ அந்த வேலையை முடிச்சுட்டு எந்திரிச்சு வந்திருந்தா யோனாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் சொல்கிறான், எரிச்சலாக இருக்கிறது நல்லதா, நல்லது, சாகிறது நல்லதா, நல்லது. பேசுகிற வார்த்தை யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாமல் இருக்கிற இந்த கோபம், இந்த குணநலன்கள் ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலையில் உனக்கு வேண்டாம், இந்த அனுபவம் உனக்கு வேண்டாம். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் மாறும் பொழுது
தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு வாக்குத்தத்தம் தாமதிக்கும் பொழுது, நம்ம யார்கிட்ட பேசுகிறோங்கிறது தெரியாமையே சில நேரத்தில் நம்ம சூழ்நிலையை மறந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, பேசாமல் இரு, தேவன் கொடுத்த இடத்துல பேசாமல் இரு, கர்த்தர் ஒரு நாள் உங்களை சந்திப்பார். உங்கள் வேலையை கொடுத்தாரா, அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை கொண்டு இந்த ஆண்டில் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. தேவன் சொன்ன இடத்துல இருக்கணும், தேவன் சொன்ன காரியத்தை செய்யணும், ஜனங்களுக்காக பரிதபிக்கணும். அப்போ எந்த அனுபவம் நமக்கு வேணும்னா தேவனுடைய பரிதபிப்பு நமக்கு வேண்டும். கடந்த நாட்களிலே நீங்கள் டீமாக ஊழியத்துக்கு போனீங்க இல்லையா? அந்த பிள்ளைங்க எந்திரிச்சு நில்லுங்க, உங்களை டீமாக நாங்கள் அனுப்பணும்ல, டக்குன்னு எந்திரிச்சு நில்லுங்கம்மா. யார் யாரெல்லாம் நீங்கள் போனீங்க? சனிக்கிழமை நேற்று போன பிள்ளைகள், ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்காக மற்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவருடைய பரிதபிப்பு இவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆண்டவருடைய வைராக்கியம் இவ்வளோ பெரிய சபையில் இவர்களை கொண்டு தேவன் செய்து முடித்தார். ஆனால் எங்களுக்கு நாளைக்கு அடுத்த டீம் வரும் பொழுது முழு சபையும் எழும்பி நிற்கணும். என் ஆண்டவருக்காக எனக்குள்ள ஒரு பரிதபிப்பு வேண்டும். என் ஆண்டவருடைய பாரம் ஏன் பாரமாக மாறணும், என் ஆண்டவருடைய ஏக்கம் ஏன் ஏக்கமாக மாறணும். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுடைய தேவனுடைய அவசரம் என்னுடைய அவசரமாக மாறணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல ஊழிய வாஞ்சியுள்ள பிள்ளைகளை எழுப்பினீர். அடுத்த மாதமும் எங்களுக்கு அநேகரை கர்த்தர் எழுப்புவீராக. இந்த பிள்ளைகளையும் சந்ததியும் சந்தானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நல்ல பலத்தை கைத்தட்டி இந்த பிள்ளைகளை நம்ம வாழ்த்துவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மளை கொண்டு, உட்காருங்கம்மா, தேங்க்யூ. கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இன்னும் முடியல, வேகமாக சபை செயல்படணும். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம், ஆண்டவருக்கு மகிமையாக. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிக்குவோம், கடந்து போகலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அல்லேலூயா. முதலாவது சூரை செடியினுடைய அனுபவத்தை பார்த்தோம். அந்த அனுபவம் சோர்வு, மனிதனுடைய வார்த்தையினால் வருகிற சோர்வு உனக்கு வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் நம்மளோடு பேசினார். ரெண்டாவது ஆமணக்கு செடியை குறித்து பார்த்தோம். தேவனுடைய பரிதபிப்பை உணர்ந்து தேவன் வைத்த இடத்துல நம்ம இருந்து நம்ம காரியத்தை செய்யும் பொழுது தேவனுக்குண்டான அந்த ஏக்கம் பரிதபிப்பு நமக்கு தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. மூன்றாவது நற்குல திராட்சை செடி. என்னங்க பேரே ரொம்ப அழகா இருக்கு, நற்குல திராட்சை செடி. அப்ப அந்த செடிக்கு என்ன பண்றார் அந்த எஜமான்? வேலி அடைக்கிறார், பராமரிக்கிறார், கற்களை பொறுக்குகிறார். அதுக்கு முடிந்த அளவுக்கு அந்த எஜமான் பாதுகாப்பு கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், முக்கியமான ஒன்றுக்கு தான் பாதுகாப்பு தேவை. ஆமா தானே? ரொம்ப முக்கியமா இருந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரோட்ல இருக்கிற எல்லா செடிக்குமே நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம். நகையை கொண்டு போய் தங்கத்தை மட்டும் எங்க வைப்போம்? லாக்கர்ல வைப்போம். கௌரிங்க எங்க வைப்போம்? அது பாட்டுக்கு அங்கங்கே கிடக்கும். என்னோட வாழ்க்கையில் எது முக்கியமோ அதுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்போம். இந்த எஜமான் என்ன பண்ணார்? ஆண்டவர் இந்த நற்குல திராட்சை செடி ரொம்ப அருமையான பழத்தை கொடுக்குன்னு சொல்லி அநேக காரியத்தை செய்து முடிவில் காத்திருக்கிறாரு. நல்ல டேஸ்டான பழம் கொடுக்குன்னு சொல்லி காத்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அந்த நற்குல திராட்சை செடி கசப்பான பழத்தை கொடுத்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன எதுக்கு சபைக்குள்ளே கொண்டு வந்தார்? நல்ல ஆண்டவருக்காக கனி கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு உபவாச கூட்டத்தை வச்சு, வாலிபர் கூட்டத்தை வைத்து, தாலுகா ஜெபத்தை வைத்து, அநேக பராமரிப்பு ஊழியங்களை கொடுத்து, வீட்டு கூட்டங்களை கொடுத்து, வியாபாரிகள் ஜெபம், துதி ஆராதனை என்ன இல்லை இந்த சபையில் எல்லா ஆராதனை கொடுத்து இப்போ ஊழியக்காரவங்க நாங்களும் நம்முடைய ஆண்டவர் காத்திருக்கிறார். அப்பா இந்த விசுவாசி இந்த பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துருந்தா அது என்ன கனி கொடுக்குது? கசப்பான கனி. எதுக்கும் பிரயோஜனம் இல்லைங்க கசப்பான கனி. கசப்பான கனி எதாவது சாப்பிட முடியுமா? தூக்கி தூரத்தான் வீச முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, குண அதிசயங்களிலே ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய குணத்தை நம்ம மாற்றிக்காத வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அந்த நற்குல திராட்சை செடியை போல நமக்கு கனி கொடுக்கவே முடியாது. குணாதிசயம் மாறணும். எத்தனை ஆண்டு சபைக்குள்ளே நம்ம இப்படியே இருப்போம்?
எத்தனை வருஷங்கள் கோபத்தோடையும் எரிச்சலோடையும் வைராக்கியத்தோடையும், செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன், செத்தா நம்ம மூஞ்சில அவன் தான் முழிப்பான், நம்ம யார் வந்தால் யார் போனா பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம். ஆமாவா இல்லையாங்க? முதல்ல வைராக்கியத்தை தூக்கி வெளியே வீசுங்க. கடந்த நாட்கள் தாய்மார் கூட்டம் நடத்துகிறப்ப சொன்னேன், யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும். அந்த வைராக்கியம் அநேக தாய்மார், ஒரு பர்டிகுலர் எல்லா தாய்மார், அன்றைக்கு ஒரு 15 பேர் வந்திருந்தாங்க, எல்லாரும் அந்த ஒரு விஷயத்தில் தான் அந்த வைராக்கியத்தை சொன்னாங்க. ஏங்க அந்த வைராக்கியம்? இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை அப்படின்னு உலகத்தானே சமாதானமாக போயிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லாத தெய்வத்தை வணங்குறவங்க கூட என்ன இருக்கு போப்பா, இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை, போ, அவன் செஞ்சது அவனுக்கு அப்படின்னு அவனே மன்னிக்கும் பொழுது, நான் செய்த அநேகமாயிரமான குற்றங்களை என் ஆண்டவர் மன்னித்திருக்கும் பொழுது, என் கணவனை நான் மன்னிக்க கூடாதா? என் பிள்ளையை நான் மன்னிக்க கூடாதா? என் உறவுகளை நான் மன்னிக்க கூடாதா? ஆண்டவர் சொல்றார், நட்குல திராட்சை செடியை நம்பிதான் உன்னை தேவனுடைய தோட்டத்துக்குள்ள வைத்தேன். ஆனா கர்த்தருடைய பிள்ளையே இன்னும் குடிக்க அடிமையா, விபச்சாரத்துக்கு அடிமையா, வேசி. நான் கேட்கிறேன், தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நீ எப்படி குடிய தொடுவ? பயம் இல்லை. நான் சொல்றேன், கேட்கறதுக்கு உனக்கு ஆள் உங்க வீட்டில் இல்லை, ஆனா ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். விட்டு வந்தது என்ன பண்ணக்கூடாதுங்க? வாய் தரங்க. அதுலேருந்து தானே தேவன் கொண்டு வந்தார். எதையும் தொடக்கூடாது, எதையும் பார்க்கக்கூடாது, எதையும் சிந்திக்கக்கூடாது, எதையும் செயல்படுத்தக்கூடாது. ஏன்னா நட்குல திராட்சை செடின்னு சொல்லி என்னை ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறாரு. என்னால் அவருக்கு கசப்பான கனியை தவிர வேற ஒரு நல்ல கனியை கூட என்னால் கொடுக்க முடியல. இருதயத்தில் குத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிற, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. கசப்பு, வெறுப்பு, வைராக்கி எனக்குள்ள மனதார மன்னிக்கிற ஒரு இருதயம், இது கேட்டு வாங்குங்க. அவன் எதிரியே ஆனாலும் அவன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லும் பொழுது அவனை மன்னிக்கிற சுவாபம் நமக்கு இருக்கா? அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அந்த அனுபவம் இல்லை, என்னால் அவங்கள மன்னிக்க முடியல, என் குணாதிசயத்தை என்னால் மாற்றிக்க முடியலன்னு சொன்னா நீ நட்குல திராட்சை செடி தான். ஆனால் அந்த நட்குல திராட்சை செடிக்கு உண்டான அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில் இல்லைன்னு கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். ஒத்துக்கலாமா? ஆமே. நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. நல்லா இன்னொரு சத்தமாக அல்லேலூயா. ஏன்னா சபை என்பது நம்மளை கற்றுக்கொள்ளுகிற இடம், சபை என்பது கர்த்தர் நம்மளை போதிக்கிற இடம், சபை என்பது நம்மளை சரிப்படுத்துகிற இடம். இந்த சபையில் இந்த இடத்துல வைத்து சரிப்படுத்தி ஒடுக்கெடுத்து தட்டி எல்லாத்தையும் பண்ணாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. இங்க நம்மளை விட்டு கொடுக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்புரவாயி ஐக்கியப்பட்டாதான் அந்த காணாத மகிமையான பரலோகத்துக்கு போறப்ப எல்லாரும் நமக்கு அங்கே ஆண் இல்லை, பெண் இல்லை, யாரும் இல்லை, எல்லாரும் தேவ சாயல போல இருப்போம். அல்லேலூயா. அப்போ நட்குல திராட்சை செடியினுடைய அனுபவங்களில் ஒன்று கற்றுக்கணும். நம்மளுடைய குண அதிசயங்களில் மாற்றம் இருக்கணும். நம்ம எதை கற்றுக்கொண்டோமோ அதை வெளியே போய் நீங்கள் அப்பியாசப்படுத்துங்க. ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் கணவன்கிட்ட போய் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க. அந்த இயேசுவை அந்த அன்பில் அவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசி நான் முடிக்க போகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23, 24 முடித்து விடலாம். 2 சாமுவேல் 5 வசனம் 23, 24. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஆமென். அல்லேலூயா. 4வது இந்த அனுபவத்தை தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கல. முசுக்கட்டை செடியினுடைய அனுபவங்கள். அல்லேலூயா. 1வது சூரை செடியினுடைய அனுபவத்தை பார்த்தோம். 2வதாக ஆமணக்கு செடி. 3வதாக நட்குல திராட்சை செடியினுடைய அனுபவம். 4வது ஆண்டவர் சொல்றாரு முசுக்கட்டை செடியினுடைய அனுபவம் என்னன்னா, தாவீது நல்ல யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆமென்னு சொல்லுங்க. தாவீதுக்கு தெரியும் எப்படி யுத்தம் பண்ணணும், எப்படி பண்ணுனா யுத்தத்தில் ஜெயம் எடுக்கணும். தாவீதுக்கு நல்லா தெரிந்திருந்தாலும் சபையை ஒன்று கவனிங்க, ஒவ்வொரு முறையும் தாவீது யுத்தத்துக்கு போகும்போது தேவனுடைய ஆலோசனையின்படி செயல்பட்டான். ஆமென்னு சொல்லுங்க. இந்த முறை போறா, பெலிஸ்தீனை போய் பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நான் எந்த வழியா நான் போகட்டும், நான் எப்படி யுத்தம் பண்ணட்டும்? என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோமா? ஒரு வழி நமக்கு சாதகமாயிருச்சுன்னா, ஒரு மனுஷன் கிருபையா நமக்கு எவனாவது கடன் கொடுத்தானா அடுத்த முறை ஆண்டவரை பார்க்க மாட்டோம். யாரை பார்ப்போம்?
கடன் கொடுத்தவனையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம். யார் ஃபோன் அடித்தாலும் அவன் தான் ஃபோன் அடிக்கிற மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நாளும் யுத்தத்தில் வேற மாதிரி நம்மளை நடத்துவார். எல்லா விசுவாசிகளும் தேவன் ஒரே மாதிரி நடத்த மாட்டார். சத்தமா ஆமென். வார்த்தை புரிஞ்சு கொண்டவங்க ஆமென். என்னுடைய பாதையில் உங்களை நடத்த மாட்டார், உங்கள் பாதையில் என்ன நடத்த மாட்டார். அவரவருக்கு ஒவ்வொரு ட்ராக்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தாவீது கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அந்த பெலிஸ்தியரை சொல்லுங்க உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆனால் எப்படி ஒப்பு கொடுப்பேன்னா, நீ எல்லா யுத்தத்துக்கு ஆயத்தமாகி முசுக்கட்ட செடியில் போய் உட்காந்துக்கோ. அந்த செடியில் நுனியில் ஒரு சத்தம் வரும். எவ்வளோ ஆண்டவர் நல்லவர் பாருங்க. நம்ம செடியினுடைய சத்தத்தெல்லாம் கேட்கவா ரெடியாக இருக்கும்? யுத்தம் வீட்டுக்குள்ளே நடக்கும். உடனே உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் கணவனோ இல்லையோ எல்லாம் அமைதியாக இருந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அது அடிச்சுட்டு புடிச்சிட்டு நிற்கும். ரிமோட்டு பறக்கும், செல்லு பறக்கும். உடனே உங்கள் பிள்ளை எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா அப்படிங்கிற நேரம் நம்ம இருக்குமா? எப்படி இருப்போம்? ஒரே டென்ஷன். அல்லேலூயா. டென்ஷனாக இருப்போமா இல்லையா? அப்படி தான் தாவீது நின்னா. ஆண்டவர் சைலண்ட்டாக சொன்னார், டே அமைதியாரு. சில நேரத்தில் வீட்டில் எப்படி இருக்கணும்? இருக்க முடியாது. அப்போ முசுக்கொட்டை செடியினுடைய நுனியில் ஒரு இரைச்சல், சத்தம் அல்ல இரைச்சல். அந்த இரைச்சல் அசீரிய சத்தத்தை கொண்டு வரும். அந்த இரைச்சல் வரும் பொழுது கர்த்தர் பெலிஸ்தருடைய யுத்தத்துக்கு முன்னாடி கடந்து போயிட்டார். அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஏன் ராஜா, ஏன் யுத்தத்தின் அதிபதி தாவீதுக்கு 2வது பட்சத்தில் முன்னாடி கர்த்தரை கடந்து போறதுக்குள்ள அனுபவங்களுக்குள்ளே தாவீதுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அது வரைக்கும் யுத்தம் வந்துரும், பெலிஸ்தர்கள் வந்துருவாங்க, யுத்த காலத்தில் யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிடும், எல்லாம் ரெடியா இருப்பாங்க. ஆனா தாவீதும் அவனோடு சேர்ந்தவர்களும் அமைதியா அந்த சத்தத்தை கேட்க பழகினவர்கள். அல்லேலூயா. அன்பு சபையே, யுத்த காலத்துல அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன செய்ய போறாரு, உங்க சொந்த பலத்தை நீங்க நம்ப கூடாது. இந்த அனுபவம் வேண்டாங்கிறார். எனக்கு யுத்தம் தெரியும், எனக்கு குடும்பத்தை நடத்த தெரியும், எனக்கு கடன் வாங்கினா அடைக்க தெரியும், என்னால் என்னுடைய நம்பிக்கையில வீடு கட்ட முடியும், என் நம்பிக்கையில பிள்ளைக்கு வரன் பார்க்க எதுவுமே முடியாதுங்க. என் கர்த்தர் அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில ஒரு ஜெயமும் கிடைக்காதுங்கிறவங்க சத்தமாமே, இன்னும் சத்தமா. எவ்வளவு பயிற்றுவிக்கப்பட்ட தாவீதா இருந்தாலும் ஒவ்வொரு முறை யுத்தத்துக்கு போகும் பொழுது தேவ அனுமதியின்படி, தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய வழிநடத்தலின்படி அவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது தேவன் கொடுக்கிற வார்த்தை, முசுக்கொட்ட செடியிலிருந்து ஒரு சத்தம் வரும், ஒரு இரைச்சல் வரும். அந்த இரைச்சலை கேட்கிற வரைக்கும் நீ கலங்காத, நீ சோர்ந்து போகாத, நீ பதட்டப்படாத, நீ பயப்படாத. காரணம், அந்த யுத்தத்தின் அதிபதியாகிய நான் உன்னோடு கூட போவேன். வருகிற மாதத்தில் உன்னோடு கூட நான் இருப்பேன். எல்லாம் எளிமை நின்று சொல்லுங்க, இந்த யுத்தத்துல ஒரு நாளும் நீங்க முன்னாடி போகாதீங்க. இந்த அனுபவத்தை தேவன் நம்ம சபைக்கு கொடுக்கல. அந்த யுத்தத்துல யுத்தத்தின் அதிபதியா இருக்கிற என் இயேசு ராஜாவை முன்னாடி வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே யுத்தம் செய்ய எனக்கு பலன் இல்லை, போராட்டத்தை சகிக்க எனக்கு பலன் இல்லை, ஆனா நான் உங்களை சார்ந்து கொள்ளுகிறேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஒரு பாதையில முன்னாடி போவார். மீகால வாசிக்கிறோம், அவர் கோணலான பாதைகளை சரிப்படுத்துகிறவர், அவர் தடைகளை உடைக்கிற ஆண்டவர். அப்படியே கரங்களை உயர்த்தி நின்று சொல்லுங்க, ஆண்டவரே இப்போ ஒரு பெரிய யுத்தத்தில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம் தேவ ஜனமே. இந்த யுத்தத்தில் உங்கள் பலத்தை சார்ந்தீங்கன்னா இப்பயே ரிசல்ட் நான் சொல்கிறேன், தோல்வி தான். ஆனால் கர்த்தருடைய பலத்தை நீ சார்ந்து கொள்ளும் பொழுது, இந்த யுத்தத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, இந்த யுத்தத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அனுபவம் மாற்றப்பட்டவங்களா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு மேல் வீட்டறையின் அனுபவம் தான் வேணும். உங்களோட வாஞ்சிக்கிற ஆண்டவரே எனக்கு அந்த அனுபவத்தை கொடுங்க, எங்களுக்கு அந்த அனுபவம் உண்டாகட்டும். எவ்வளோ பெரிய யுத்தத்தில் போனால் நான் சொல்கிறேன், தேவ பிள்ளையே, தேவ சபையே, இந்த யுத்தத்தை நீங்கள் செய்யாதீங்க. அந்த யுத்தத்தை செய்கிற ஆண்டவருடைய கையில் உங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க, உங்கள் பொருளாதாரத்தை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா, மகிமையின் பிரசன்னம் நிறைவா இறங்கி யுத்தத்துக்கு என்னால் போக முடியாது. மனுஷனுடைய சூறைச்சனுடைய அனுபவம் வேண்டாம், ஆமணக்கு செடியின் அனுபவம் வேண்டாம், திராட்சை செடியின் அனுபவம் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே நன்றி, உங்களை சார்ந்து கொள்ளுகிற அனுபவங்கள் இந்த மதிய வேளைகளுக்கு உண்டாகட்டும். அப்படியே கரம் உயர்த்தி நிப்போமா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். சொல்லுங்க, உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமையின் பிரசன்னம் நிறைவா இறங்கட்டும் இந்த வேளையிலே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஏசப்பா.
துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தானின் அஸ்திபாரம் அசைந்திடும். ஓ அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தானின் அஸ்திபாரம் அசைந்திடும். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அசைந்திடு சாத்தானின் அஸ்திபாரம் முழங்கியே சிக்கினார், சனியை போல் முழங்கியே சிக்கினார், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் அசுரரின் கோட்டைகளை ராஜா முன் செல்கிறார், தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போல சத்துருவே ஜெயக்கொடி ஏற்றிடுவார். ஓ வெள்ளம் போல சத்துருவே முன்னே ஜெயக்கொடி ஏற்றிடுவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஓ அஸ்திபாரம் அசைந்திடும், அசைந்திடும் சாத்தானின் அஸ்திபாரம். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் இறங்கிடும், இங்கே ஆசீர்வாதம் இறங்கிடும். முன்னாடி ஒரு நாளும் ஹalleluya சத்துரு எழும்பி நிற்கவே முடியாது. வெள்ளம் போல சத்துரு எழும்பினாலும் ஹalleluya ஆவியானவர் நமக்காக ஜெய கொடியை ஏற்றுகிறவர். ஹalleluya சத்துரு கெர்ச்சித்துக் கொண்டிருக்கலாம், ஹalleluya உன்னை விழுங்கணும், உன் குடும்பத்தை நிர்மூலமாக்கணும், உன்னை நாசமாக்கணும், உன் பேர் இல்லாம போகணும்னு சொல்லி அநேக பிரச்சனைகளை உம்மத்தில கொண்டு வந்தாலும் முழங்கிய கெர்ச்சிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தின் தேவன் வெண்கல கதவுகளை உடைக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அனுபவத்தோட இருக்காது. மனுஷனுடைய வார்த்தையில என்னால எழும்ப முடியல, அவன் சொன்ன வார்த்தையை என்னால மன்னிக்க முடியல, அந்த சூறைச்சனுடைய அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். எழும்பு சபையே எழும்பு, இந்த பட்டணத்தை சுதந்தரிக்கக்கூடிய அந்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே எங்க பிள்ளைகள் மேல இறங்குவதாக இறங்குவதாக. முச்செடியில எழும்பின அந்த அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்புவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சூறைச்செடி சோர்வு ஓட்டம் தடை செய்யக்கூடாதபடிக்கு ஆமணக்கு செடி தேவனை செய்யாம இருந்தாலே, தேவன் சொன்ன வார்த்தை செய்யாம இருந்தாலே ஒரு சோர்வு, அந்த அனுபவங்கள் மாற்றி தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும். என்ன ஊழியம் கொடுத்தாரோ அதை அவருக்காக செய்யணும். திராட்சை செடி ஜீவியத்துல ஒரு மாற்றம் இந்த அனுபவத்துல தேவன் சபையில் எதிர்பார்க்கிறார். ஹalleluya முசுக்கொட்டை செடி ஆயத்தம், எப்பயும் யுத்தத்துல ஆயத்தமா இருங்க. யுத்தம் நமக்கு எப்ப வரும்னு தெரியாது, வீட்டுல பிரச்சனை போராட்டமும் எப்ப வரும்னு தெரியாது. உபவாசம் என்கிற யுத்தத்துல நீங்க ஆயத்தப்பட்டு நில்லுங்க.
ஜெபம் என்கிற யுத்தத்துல நீங்க ஆயத்தப்பட்டு நில்லுங்க. எந்த நேர யுத்தம் வந்தாலும் நம்ம ஆயத்தமா இருப்போமானால் அந்த யுத்தத்துல தேவன் நமக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்க போறார். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரங்க தாவே, மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை தேவன் இன்னைக்கு எங்களோடு பேசி எங்களை தட்டி எழுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டாத அனுபவங்களை குறித்து நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி. இந்த அனுபவம் உனக்கு வேண்டாம், இந்த அனுபவம் உனக்கு வேணும். ரெண்டு அனுபவத்தையும் குறித்து கர்த்தர் எங்களோடு பேசினீரப்பா. சூரைச்சேரியின் அனுபவத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோனாவுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அனுபவத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, முசுக்கொட்டை செடியின் அனுபவம் எங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா, திராட்சை செடியின் அனுபவம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆமணக்கு செடியின் அனுபவத்தை கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவர், இவைகளெல்லாம் எங்களுக்கு வேண்டாப்பா. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை நாங்கள் செய்ய உம்முடைய பிள்ளைகளோடு பேசினீர், அதற்காக நன்றி. உம்முடைய பாதத்தில் இந்த மாலை ஆண்டவரை மதிய வேளையிலும் தாழ்த்துகிறோம். எங்களுக்கு மாலையில் இருக்கிற ஹீலிங் சர்வீஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் பயங்கர பராக்கிரமசாலியாய் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. இந்த ஊழியத்தை கொடுத்தவர் கர்த்தர், அதனால சுகமாக்குகிறவரும் கர்த்தர் தான். இந்த மாலையில் இந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வாங்க, பலத்த அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சுற்று வட்டாரத்தில் ஒரு நிமிஷம் ஜோமணி இல்லாமா அப்படியே கைகளை உயர்த்துங்க. சுற்று வட்டாரத்தை நீங்க பண்ற ஸ்தோத்திரத்தில் 2 பேர் எழுந்து வரட்டுமே. ஏசப்பான்னு கூப்பிடுங்க, அத்தனை பேர் கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஆண்டவர் முகத்தை அப்பா, படுக்கையில் படுத்து கிடக்கிறவங்க, மருத்துவரால் கைவிடப்பட்டவங்க, ஹல்லேலூயா, சும்மா ஜெபம் பண்ணாதீங்க, உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, 2 பேர் இயேசுவின் நாமத்தில் எழுந்து வரட்டும். அவங்கள தூக்கிக்கிட்டு 4 பேர் சுமந்து வரட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிணியாளிகள் வருவார்களாக, கட்டப்பட்டவர்கள் வருவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வியாதியஸ்தர்கள் வருவார்களாக, மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் வருவார்களாக. ஆண்டவரே, பயங்கர வியாதி உள்ளவர்கள் வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய தழும்புகள் அவரை குணமாக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இடம் ஒரு பெதஸ்தாவாய் மாறி, ஆண்டவரை பார்த்து சொல்லு, இந்த இடம் ஒரு பெதஸ்தாவா மாறட்டும். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பார்த்து தான் கிரியை செய்வார். சொல்லுங்க, இந்த இடம் ஒரு பெதஸ்தாவா மாறட்டும். எப்பேற்பட்ட வியாதியஸ்தன் உள்ள வந்தார், அந்த குலம் கலங்கும் போது சுகமடைவானே. நீங்க தான்ப்பா அந்த குலம், நீங்க தான்ப்பா அந்த குலம். இன்றைக்கு இரவு எத்தனை பேர் சுகமாவாங்களோ எங்களுக்கு தெரியாது. விருந்து சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருக்கட்டும். இந்த பட்டணத்துடைய அத்தனை வியாதியஸ்தரும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆலயத்தோட வருவார்களா, அவருடைய அத்தனை பேரையும் சுகமாக்கும். உங்க கரத்தில் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதியும். துதி கனமகிமை செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும்.